நம்ம வாழறத எப்படி வாழணுங்கிறத 4 வார்த்தையில சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்கா. நாள் 2, வாரம் 2, மாசம் 2, வருஷம் 2. இதான் வாழ்க்கையோட குறியீடு. நாள் 2 சாப்பாடு, 2 வேளைக்கு மேல சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை சாப்பிட்டா இன்னும் விசேஷம். ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, வியாதிஸ்தன் அர்த்தம். இப்ப 5 வேளை சாப்பிடுங்கிறான் டாக்டர். நாள் 2, வாரம் 2. என்ன தேய்ச்சிக்கணும் உடம்பு, அப்பதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அந்த அப்படியே பைத்தியம் முடிச்சா மாதிரி ஒரு மனோநிலை, முடிவெடுக்க முடியாத ஒரு மனோநிலை. சுத்தி வேற. சாஸ்திரத்துல திரும்ப திரும்ப சுத்திய எண்ணெய் தேய்ச்சிக்கிறது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால மட்டும் இல்லை. இப்ப கங்காதி புண்ணிய நதிகள் எல்லாம் நாம் ஸ்நானம் பண்றதுக்கு ஈக்குவல் எண்ணெய் தேய்ச்சிக்கிறது. எண்ணெய் தேய்ச்சிருந்தா பவித்திரமானது தைல ஸ்நானம்ங்கிறது. அதனாலதான் சுப காரியங்கள்ல எண்ணெய் தேய்ச்சிக்கிறத வச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கல்யாணத்து அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கணும், தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிற மாதிரி கல்யாணத்து அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கணும். 13வது நாள் சுபஸ்வீகாரம் முடிஞ்ச உடனே 14வது நாள் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். பிதிர்காரியமோ மாது காரியமோ முடிஞ்ச உடனே எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சிருந்தாதான் சுத்தி வரும். இதெல்லாம் நடைமுறையில உள்ளது. வாரம் 2, மாசம் 2 மைதுனம், கிரக தர்மத்துல, கிரகஸ்த தர்மத்துல இருக்கிறது. வருஷம் 2ங்கிறது பேதி சாப்பிட்றது, வயர் கிளீனா இருக்கிறதுக்கு சாப்பிட்றது. வருஷத்துக்கு 2 தடவை சாப்பிட்டுடும், வயர் கிளீனா இருக்கணும். இப்படி இருந்தா ஆரோக்கியமா இருக்கும் உடம்பு. நம்ம சாப்பிட்டா அந்த குடலை உறிஞ்ச வேண்டாம அப்படின்னா இருக்கணும் உடம்பு. இவன் எதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, விசித்திர வீரியன் அதீதமான காமியா இருந்ததுனால அல்பாயுசுல போயிட்டான். அதான் விஷயம். அதுக்காக தான் இத்தனையும் சொல்றது. ஏற்கனவே பலகீனவன், இதுல காமத்தினால வேற போயிட்டான், குழந்தையும் பிறக்கல. அப்ப என்ன பண்ணினால், சத்யவதி ஜானாமி த்வயி தர்மஜ்ஞ சத்யம் சத்ய பராக்கிரமாம் இச்சன் ஸ்ரஜேதா ஸ்திரீன் லோகானே அன்யாம் ஸ்துவம் வைன தேஜசி ஆபத்தர்மம் த்வமாவேக்ஷ்ய வஹ பைதாமஹீதுரம் லாலப்யமானாம் தாமேவம் கிருபணாம் புத்திரகிருத்ரிணீம். தர்மமான ராஜ பரம்பரை நிற்க கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய மூத்த பையனா உள்ள பீஷ்மரை கூட்டு 2 யோஜனை சொல்றா சத்யவதி. நீ கல்யாணம் பண்ணிக்காம போனதுக்கு காரணம் நான் தான். எங்க அப்பா தான் உங்ககிட்ட சத்தியம் கேட்டதுனால நீ சத்தியம் பண்ணி கொடுத்த. இப்ப அந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் விட்டுறேன். எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும். ஒன்னும் சாஸ்திரங்கள்ல வம்ச விருத்திக்காக கவனிச்சு கவனமா கேட்கணும். தப்பு தப்பா மனசுல வாங்கிண்டா தப்பு தப்பா தான் தோணும். ஒரு 4 பேர் இருக்க அண்ணா தம்பின்னா, அண்ணா காலமாயிட்டார், அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா தம்பி மூலமா குழந்தை பிறக்கலாம்னு சொல்லியிருக்குன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி சரீர தர்மம் கிடையாது. இப்ப இன்னைக்குமே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஏகப்பட்ட குளறுபடி வரப்போறது. அதுல ஒரு குளறுபடியை சொல்றேன் நான். எனக்கு பிறக்கிற புள்ள இளையராஜா மாதிரி மியூசிக் டைரக்டரா இருக்கணும், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட் விளையாடுறவனா இருக்கணும், செஸ் ஆனந்த் மாதிரி மேதையா இருக்கணும். இத்தனையோட சேர்த்தா என்னென்ன வேணுமோ, இந்த ஐஸ்கிரீம் கடையில எல்லா ஐஸ்கிரீமையும் கலந்து கொடுப்பாம தெரியல, அது மாதிரி உங்களுக்கு குழந்தையே தயார் பண்ணி கொடுக்குற டெக்னாலஜி வரப்போறது. அதுக்குள்ளதை பண்ணிட்டு இருக்கான். அவியல்னு நம்ம சொல்லுவோம், அத பெருசா பெருமையா சொல்றோம், அவியல்னு சொல்றது. அதுக்குள்ள வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பெத்திண்டவாலும் இருக்கா, பெத்துக்க ஆரம்பிச்சுட்டா. அது மாதிரி எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் இப்பயே
நான் சொல்றதை அப்படியே கேட்டுக்கோங்க, ஏன்னா விழிப்புணர்ச்சிக்காக சொல்றேன். ஸ்திரீக்கோ புமானுக்கோ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்போது இவாளுக்கு குழந்தைக்கு உள்ள அந்த அணுவோ அல்லது எக்கோ இல்லைன்னா அவ அதை நாங்க சரி பண்றோம்னு சொல்லுவா. உண்மையில பெரும்பாலா உள்ளவா அப்படி பண்றதில்லை. ஒருத்தர் 2 பேர் தான் நல்லவாளா உள்ளவா. ஏற்கனவே எக்கோ இதுவோ வாங்கி வச்சிருப்பா செம்மோ, அதை எடுத்து உங்களுக்கு தெரியாம மிக்ஸ் பண்ணிடுவாது. அப்படிதான் நடக்கிறது. இதெல்லாம் பெரிய லெவல்ல இருக்கிற விஷயங்கள் நடக்கிறது சத்தியம். எல்லாரையும் சொல்லலைன்னா ஒருத்தர் 2 பேர் நல்லவாளும் இருக்காதுல. உங்களுக்கு என்ன தெரியும் யாரு குழந்தைன்னு தெரியும்? அது ஒரு குழந்தை இல்லைன்னு வைத்தியம் பண்ணிக்கிறேன். பிறக்கிற குழந்தை உங்க குழந்தைதாங்கிறதுக்கு 100% எப்படி நீங்க தீர்மானம் பண்ண முடியும்? இப்ப அந்த DNA டெஸ்ட்ல எல்லாம் மாட்டின்ற வாழும் இருக்கா. அது மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணி நாங்க என்ன நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இது மாதிரி ஒரு குளறுபடிக்கு பரம்பராகதமான அந்த உயிரையே எடுத்து வைக்கலாமே. அதுதான் ஒரு காலத்துல ரிஷிகள் பண்ணினது. அதைத்தான் இந்த சத்தியவதி சொல்றா. இதுக்கு பிரமாணமா 3-4 விஷயத்தை சொல்றா. இது பின்னாடியும் சொல்ல போறேன், முன்னாடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இது பின்னாடி அடுத்த தடவை வரத்தே வரும். குந்தி குழந்தை பெத்துக்கும் போது சகரன் யதா சூரியம் சுவர்ச்சலா யதா சச்சி மகாபாகா சத்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதாகஸ்திரம் சுகன்யாச்சவனம் யதா சாவித்ரி சத்யவந்தஞ்ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ. சௌதாசன்னு சூரிய வம்சத்துல அவன் அவருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஒரு சாபம் இந்த சௌதாசன பிரம்மராட்சசா போன்னு சபிச்சுறார் வசிஷ்டர். அவன் பின்னாடியே அவன் பத்னி ஓடுறா மதயந்தி. அந்த பிரம்மராட்சசா இருக்கிற காலத்துல இன்னொரு சாபத்தை வாங்கிடுறான். ஒரு குழந்தை பிறக்காம போக கடவுதுன்னு இன்னொரு ரிஷி அபிச்சுடுறான். இவன் அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணினதுக்கு அப்புறமும் குழந்தை பெற்றுக்க முடியாத நிலைன்னு வரத்த வசிஷ்டர் மூலமாதான் மதயந்திக்கு குழந்தை பிறந்ததுன்னு சூரியவம்சத்து சரித்திரம். இது மாதிரி நிறைய அங்கங்க ரெஃபரன்ஸ் காமிச்சுட்டு போறா. இதெல்லாம் அடுத்து சொல்லி சத்தியவதி சொன்னா, ஒன்னும் நீ இது பண்ணி உன்னோட குழந்தைகளா பிறக்கலாம், இல்லையா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. 2மே மாட்டேன்னாரு. இது ஒரு ஆச்சரியம். கல்யாணம் பண்ணிண்டா மைதுனம் ஸ்திரீ சம்போகம்னு இருக்கும். இந்த இடத்துல அவ சம்போகத்தை சொல்லல, ஆனா அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்னுட்டார். நான் ஊர்துவரேதஸ்வியா இருக்கிறதுனால அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்னுட்டார் அவர். இந்த ராஜவம்சம் நின்று போயிடுமே அப்படின்னா தெய்வ சங்கல்பப்படி நடக்கும்ட்டாரு. அதுக்காக என்னுடைய தர்மத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னுட்டா. அப்பதான் அவளுக்கு தோன்றது சத்தியவதிக்கு. அது சில சமயத்துலதான் சிலது ஞாபகம் வரும். அதுக்குதான் பகவான் ஆராதிக்கணுங்கிறது. இந்த வியாசாச்சாரியார் இவாளுக்கெல்லாம் முன்னாடி புள்ள வியாசர் தானே சத்தியவதிக்கு. பராசரர் மூலமா பிறந்த உடனே 16 வயசு மதிப்புல இருந்த வியாசர் அந்தர்தானமாகும் போது மறையும் போது தன் அம்மாவான சத்தியவதியை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்க எப்ப ஸ்மரிக்கிறீங்களோ அப்ப வருவேன் அப்படி சொல்லிட்டுதான் அவர் பேர்க்கார். அந்த மாதிரி இந்த சமயத்துல ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே நினைக்கிறார். நினைச்ச உடனே காமத்பிஹி பரிஷீச்யார்த்தாம் மஹர்ஷிஹி அபிவாத்ய ச மாதரம் பூர்வஜः புத்ரः வியாசோ வசனமப்ரவீத் பவத்யா யதபிப்ரேதம் ததஹம் கர்த்துமாகதः சாதிமாம் தர்ம தத்வஜ்ஞே கரவாணி பிரியம் தவா.
பிராதுஹு பபூவாதி விதிதः க்ஷணேன குரு நந்தனா. வியாசா இங்க வருவாய் அப்படின்னு இவள் நினைக்கல. ஒரு பையன் வியாசன் இருக்கானே, அவனை வேணா கூப்பிடலாமோன்னு இவள் நினைச்சால் அடுத்த நிமிஷம் வந்துட்டான். இதுதான் தேவதைகளுக்கு உள்ளதான சக்தி, மகரிஷிக்கு உள்ளதான சக்தி, குருநாதருக்கு உள்ளதான சக்தி. நீங்க நினைப்பேர் அவரே நீங்க போன உடனே பேச்சு வர்றத, அந்த சப்ஜெக்டை நீங்களே கேட்காம பேசுவார். ஒரு சந்தேகம் கேட்கணும்னு பேர் பிரவச்சனம் பண்றேங்கிற பேர்ல அந்த சந்தேகத்தை விளக்குற மாதிரி பிரவச்சனம் பண்ணுவா. இந்த தர்மத்தை நாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூப்பிட்டு ஒருத்தரை விட்டு பெரியவா ஆச்சாரியால் ஆஜ்ஞை உங்களை இந்த தர்மத்தை செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் அதுக்கு பாத்திரமானவாளுக்கு தான் புரியும். சாதாரண மனுஷியாளுக்கு இந்த விஷயம் புரியாது. அதுக்குன்னு யார் பாத்திரமாயிருக்காலும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம பாலபெரிவா கோவிந்தபுரம் வந்திருந்தா ஒரு 2 மாசம் முன்னாடி. நான் போய் பார்க்கறது, போதேந்திரால அதிஷ்டானத்துல பூஜை நடக்கிறது. பெரியவாளுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு 1 மணி நேரம் அங்க அதிஷ்டானத்துல இருந்தோம் பெரியவாளோட. எனக்கு தோணினது, பெரியவாள்கிட்ட நான் பின்னாடியில இருந்து சொன்னேன், அடுத்த வியாச பூஜை பெரியவா இங்க இருக்கணும், கோவிந்தபுரத்துல இருக்கணும், சாதுர்மாசியம் இருந்து பாஷ்ய பாடம் சொல்லணும் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு. உடனே எழுந்துண்டா பெரியவா. வெளியில வரோம், அந்த நிலப்படி தாண்டின உடனே கோவிந்தபுரம் காரெல்லாம் ஒரு வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தா. அது மேல ஒரு பத்திரிக்கை மாதிரி இருந்தது, கல்யாண பத்திரிக்கை மாதிரி. அப்படி எடுத்து பார்த்துட்டு தாமோதர தீட்சர் எங்க அப்படின்னு நான் பெரியவா பின்னாடிதான் நின்றுந்தேன். இந்தாங்க ஒன்று கையில கொடுத்தா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, கோவிந்தபுரம் பக்தா எல்லாம் பிரார்த்திச்சுக்கிறோம், அடுத்த வருஷம் நீங்க இந்த வியாச பூஜை பண்ணணும்னு போட்டிருக்கு. அதை பத்திரிக்கையா அடிச்சு கொண்டு வந்திருக்காவா. அப்படியே எங்கிட்ட இருக்குது. எல்லாரும் வாயால தானே பிரார்த்திச்சுப்பா, பத்திரிக்கையா அடிச்சு கொண்டு வந்திருக்கா. இப்பதான் சொன்னார் இவர்னா. இது எல்லாமே பெரியவாளோட விளையாட்டு தான். உயர்ந்த நிலைக்கு நாம போகணும்னா உயர்ந்தத்தை கிரகிச்சுக்கணும். நீங்க கொண்டு போய் அதுல அல்பத்தை மிஸ்ரம் பண்ணினேன்னா நீங்க கரையேற முடியாது. இதான் அடிப்படை. யார்கிட்ட இருந்தாலும் மனுஷியாலா இருக்கிறதுனால சில தன்மைகள் மிஸ்ரமாயிதான் இருக்கும். அதெல்லாம் விட்டுடணும், கண்ணிலேயே படக்கூடாது. குருநாதால்னா குருநாதா தான், ஆச்சாரியால்னா ஆச்சாரியால் தான், சங்கர சாட்சாத் அப்படின்னு ஆதிசங்கர பரம்பரையில வந்த எல்லாரையுமே நாம சங்கராச்சாரியால தானே அக்செப்ட் பண்றோம். நாம பரமேஸ்வரனா தானே நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கிறது நம்மளுடைய பாவம். அது இப்படி நினைச்ச மாத்திரத்துல வியாசர் வர, வியாசரை நமஸ்காரம் பண்றார் அம்மாவுக்கு. இது மாதிரி சூழ்நிலை, இந்த வம்சம் நிற்க கூடாது, உன்னோட அனுகிரகத்தினால இந்த வம்சம் விருத்தியாகணும் அப்படின்னு ஒண்ணு. ஈப்சிதந்தே வியாசர் சொல்றார், ஈப்சிதந்தே கரிஷ்யாமி திருஷ்டம் ஹேதத் சனாதனம் பிராதுஹு புத்ரான் பிரதாஸ்யாமி மித்ராவுர்ணயோ சமானு சமாகமனமாகாங்க்ஷேதி இதி சோந்தர்ஹிதோ முனிஹி ததோபிகம்ய சா தேவி ஸ்னுஷாம் ரஹசி சங்கதாம். ஈப்சிதந்தே கரிஷ்யாமி திருஷ்டம் கேதத்து சனாதனம். இந்த சனாதனமான தர்மத்தை, இப்படி ஒரு தர்மம் இருக்கு, இத உங்க ஆசைப்படி நான் நிறைவேற்றுறேன், சனாதன தர்ம முறைப்படிங்கிறார். கவனிச்சு கேட்கணும். இது மாதிரி இதே சனாதனம்னா தர்மசாஸ்திரப்படி, அந்த தர்மசாஸ்திரத்திலேயே ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன். வாலிய ராமர் ஏன் அடிச்சார் அப்படிங்கிறதுக்கு வாலி கேள்வி கேட்ட போது பகவான் சொன்ன காரணம், அஸ்யம் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹா ருமாயாம் வர்த்தசே காமாத் ஸ்ருஷாயாம் பாபகர்ஹச்சித்.
உன் தம்பியான சுக்ரீவனோட பத்னியோட நீ குடும்பம் நடத்தினியோனோ, அவளை நீ அபகரிச்சுண்டியோனோ, அதனால உன்னை நான் கொன்னேன்னா. தம்பி பத்னிய அபகரிச்சுண்டா கொல்லணுமான்னார். 3 பேரை கொல்லணுங்கிறது சாஸ்திரம். ஔரசீம் பகினீம் வாபி பாரியாம் வாப்யனுஜஸ்யயஹ பிரச்சரேத நரஹ் காமாதி தஸ்ய தண்டோ வதஸ்மிருதஹ. வயத்துல பிறந்த பொண்ணு, கூட பிறந்த சகோதரி, சகோதரனுடைய மனைவி, இந்த 3 பேர்த்தையும் எந்த மனிதன் காமத்தோட நடந்துக்கிறானோ அவனுக்கு என்ன தண்டனைன்னா விசாரணையே இல்லாம அவன் தலையை வெட்டணும். தஸ்ய தண்டோ வதஸ்மிருதஹ அப்படின்னு. உடனே அவன் மேல பேச ஆரம்பிச்சான், நான் குரங்குன்னா, குரங்குக்கெல்லாம் அது பொருந்தாதுன்னா, உங்க குரங்கு தர்மமும் எனக்கு தெரியும்னு பகவான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள கிளைகளை சொல்றான். இந்த விஷயம் என்னன்னா, இதே தர்மசாஸ்திரத்துல சகோதரன் பத்னியை தொடக்கூடாதுங்கிறது இருக்கு. இவர் என்ன சொல்றார், சனாதன தர்ம முறைப்படி அந்த வம்சத்தை விருத்தி பண்றேன்னா அப்ப டெக்னாலஜிகள்லாம் இருந்திருக்கு. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் இன்னைக்கு இருந்திருக்கு. நீங்க சொல்ற எக்யூப்மெண்ட் தான் அவசியம் இல்லை. ஒரு சாதாரண வேடுவனான கண்ணப்பன் தன் கண்ணை எடுத்து பகவானுக்கு வச்சு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு நாலெட்ஜ் வேணா இருந்தான்னு தெரியிருக்கணும். ஊனுக்கு ஊன்னு சொல்லிட்டு வைக்கிறான். ஒண்ணு குருட்டுத்தனமாலாம் அவன் வைக்கல கண்ணப்ப நாயனார். காளஹஸ்தீஸ்வரர் கண்ணுல, நாளைக்கு சிவராத்திரி, சிவராத்திரி அன்னைக்குதான் அவன் கண்ணை கொடுத்தனா, காளஹஸ்தீஸ்வரர் கண்ணுல ரத்தம் வரத்தே அதுக்குள்ள வைத்தியங்கள்லாம் பண்ணி அது ரத்தம் நிற்காத போது நம்ம தமிழ் மரபுல ஒரு வார்த்தை இருக்கு, ஊனுக்கு ஊன், உறுப்புக்கு உறுப்பு, மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றா பத்தியா. இது அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. சில உறுப்புகள்லாம் மனிதனோடது இல்லைன்னாலும் வெளியில இருந்து எடுத்து பண்ணலாம்னு இருக்கு. யாகங்கள்ல புராணங்கள்ல இருக்கு, எதுகிட்ட இருந்து எந்தெந்த உறுப்பு எடுக்கலாம்ங்கிறதெல்லாம், எது மேட்சாகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம். அந்த ரீதியில கண்ணப்ப நாயனார் கண்ணெடுத்து வச்சார். அப்ப அவருக்கே அது தெரிஞ்சிருக்கு. அந்த ரீதியில நான் சனாதன தர்மத்துக்கு விரோதம் இல்லாம இந்த வம்சத்தை விருத்தி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். உன்னோட மருமகள்கிட்ட எல்லாம் நீ சொல்லிடு மாட்டு கொண்டுட்ட அப்படின்னா. இந்த விசித்திர வீரியனுக்கு 2 சம்சாரம், அம்பிகா அம்பாலிகான்னு. அதை தவிர இன்னொரு சம்சாரம் ஒருத்தர் உண்டு, ஒரு வைசிய ஸ்திரீ, ஒரு சம்சாரம். இந்த 3 பேரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார் அவர். இவ சொல்லிட்டா சத்தியவதி, இது மாதிரி வியாசர் சொல்லியிருக்கார், ரிது காலத்தை அனுசரிச்சு உங்களுக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். அதனால ரிது காலம் ஆன உடனே நீங்க என்னைக்கு வேணாலும் வியாசர் வருவர், அத அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. இவளும் முழுசா சொல்லல, அவளும் முழுசா புரிஞ்சுக்கல. இந்த 3 பேர்ல 2 பேர் புரிஞ்சுக்கல, ஒருத்தர் புரிஞ்சுண்டா. அதான் விஷயம். இந்த அம்பிகா அம்பாலிகா 2 பேரும் புரிஞ்சுக்கல. வியாசர் புத்திரரை கொடுப்பார்னா சரீர சம்சர்க்கம்னு அவன் நினைச்சுட்டான். நினைச்சிருந்து தத சத்யவதி காலே வதும் ஸ்நாதாமிருதௌ ததா சம்வேஷயந்தீம் சயனே சனைஹி வசனமப்ரவீத் கௌசல்யே தேவரஸ்தேஸ்தி சோத்யத்வானுப்ரவேக்ஷசி தஸ்ய கிருஷ்ணஸ்ய கபிலாம் ஜடாம் தீப்தே ச லோச்சனே பப்ரூணி சைவ ஸ்மஸ்ரூணி திருஷ்ட்வா தேவின்யமீலிதம் சம்பபூவ தயா சார்த்தம் மாதுஹு பிரிய சிகீர்ஷயா. முதல்ல அம்பிகா வீட்டுக்கு வரா. வந்தா வியாசர் எப்படி இருப்பார்? அப்ரஸ்யாமஹா பிங்கஜடா பத்த கலாபஹா பிராம்சுர்தண்டி கிருஷ்ண மிருகத்வத்பரிதானஹான்னு தலை முழுக்க ஜட, தாடி, மீச, மேல மான் தோல், இடுப்புல ஒரு ஒத்த வஸ்திரம், இது மாதிரி தானே இருப்பார் அவர். அதனால இவள் ஒரு வெறுப்பை அடைஞ்சு வியாசரை வந்த உடனே வாங்கோன்னு சொல்லாம அப்படி இறுக்கி கண்ணை மூடினுட்டான். வியாசரை பார்த்துட்டு இறுக்கி கண்ணை மூடினுட்டான்.
பிடிக்காத்தனத்தினால. அதுக்கு வியாசர் சொன்னார், எங்க அம்மா சொன்னாங்கிறதுக்காக வந்தேன் நான், ஆனா நீ எப்படி புரிஞ்சுட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாமே காலம், புத்தி காலானுசாரின்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளைச்சி. உன்னை தொட்டு நான் குழந்தை கொடுக்கறதாவே இல்லை. ஆனா நீ வெறுப்பா கண்ணை மூடின்றதுனால கண்ணு தெரியாத புள்ள பிறப்பான்னு. அடுத்தவன் என்ன பண்ணினா, அம்பாலிகா, அவரும் வியாசரை பார்த்த உடனே ஒரு மெல்லிஸ் வெள்ளை துணி எடுத்து இப்படி தலையிலேருந்து உடம்பு முழுக்க இப்படி போத்திண்டா லஜ்ஜையினால. ஒரு பரபுருஷனை பார்க்கறதே ஸ்திரீகள் வஸ்திரத்தை சரி பண்ணிப்பாங்கிறது பொதுவான விஷயம். இப்ப இவ சரி பண்ணிக்கல, ஏற்கனவே வஸ்திரம் இருக்கு. கவனிச்சு கேட்கணும், அதை ஏற்கனவே புடவை எல்லாமே கட்டின்னு இருக்கா. மேல ஒரு வெள்ளை துணி எடுத்து போட்டுக்கணும்னு யாரு சொன்னான்னு புரியல. யாசர் சொன்னா இது புத்தி, அதான் புத்தி தான். இந்த வெள்ளை துணியை போட்டுனதுனால தோல் வெள்ளையா உள்ள பொல்ல பொறப்பான்னு உனக்கு. அதுக்குதான் பாண்டுன்னு பேர். பாண்டுன்னாலே பொதுவா அந்த தோல் வெள்ளையா உள்ள தன்மைக்கு அல்லது அந்த தோல் வெள்ளையா உள்ள வாளுக்குள்ள பெயர். அது ஒரு வைட்டமின் குறைச்சல் தானே தவிர அது ஒரு வியாதி கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே அதை புரிஞ்சுட்டு இருக்கா. ஒரு 75 வருஷம் முன்னாடிலாம் அது ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது. இது மாதிரி உள்ள வாழெல்லாம் ரொம்ப அவமரியாதையா நம்ம நடத்தினோம். ரொம்ப சமூகத்துல அவ அவமானப்பட்டா அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். இதை ஒரு நிவர்த்தியாகாத வியாதிங்கிறதுக்காகவே இன்னைக்கு நீங்க இவாளுக்கெல்லாம் புரியாது. பழைய காலத்துல ஒரு கடை, ஹோட்டல், இது மாதிரி முக்கியமா இடத்துல வாசல்ல ஒரு போர்டு வச்சிருப்பா, பெரும் வியாதியஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாது. யாரா பார்த்திருக்கீங்களா நீங்க? பெரும் வியாதியஸ்தர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு போர்டு வச்சிருப்பா. இவன் ஒரு பெரிய வியாதியா அவ நினைச்சிருந்தா. அது வியாதி இல்லைங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிருக்கு. இது ஒரு குறைபாடு. அதுக்கு அடுத்தது மூணாவதா அவளுடைய பாண்டுவனுடைய விசித்திர வீரியனுடைய மூணாவது வைசிய ஸ்திரீ பத்னிட்ட போறா. அவ வைசிய ஸ்திரீ, அவ தாசிங்கிறது வேலை செய்பவள்னு அர்த்தம். அங்க போன உடனே அவ என்ன பண்ணி வச்சிருந்தான்னா, இன்னைக்கு குளிச்சதுல இருந்து கணக்கு வச்சுட்டு இருக்கா. அவ இன்னைக்கு வருவர் நாளைக்கு வருவர்னு சபரி மாதிரி அவ என்ன பண்ணிருக்கா, வாசம் முழுக்க மூழ்கி கோலம் போட்டு நல்ல விளக்கு ஏத்தி வச்சு புஷ்பங்கள்லாம் வரிசையா அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு ஆசன பலகா போட்டு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியத்துக்கெல்லாம் எடுத்து வச்சு புஷ்பங்கள்லாம் வச்சு பழங்கள்லாம் வச்சு தூப தீபங்கள்லாம் வச்சு வியாசர் வந்த உடனே வாசல்ல இருந்து நமஸ்காரம் பண்ணி அந்த பலகால உட்காத்தி வச்சு, நான் அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேனான்னு கேட்டேன். வியாசாச்சாரியாளுடைய கிருபையை அடையறதுக்கு உள்ள பாக்கியம் பண்ணிருக்கேனா அப்படின்னா அவ சொரூபமா புரிஞ்சுண்டா. இது என்னங்கிறத அவதான் புரிஞ்சுண்டவ. அதனால வியாசர் சொன்னார், இப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தனையோட கூடின தர்மனிஷ்டையோட கூடின புத்திரன் உனக்கு பிறப்பான். அவர் தான் விதுரர். தர்மராஜரே விதுரரா வர. ஆனா ஆச்சரியம், தர்மராஜரே விதுரரா வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அது ஒரு கிளை கதை.